அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வினுடைய நேசர்களே, அருமையான நட்புகளே, உறவுகளே, குர்ஆனை ஓத தெரியாத எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? குர்ஆனை ஓதணும்னு ஆசையாக இருக்குது. சின்ன பிள்ளையில் நாங்கள் குர்ஆனை ஓதியிருக்கோம், ஆனால் இப்போது எங்களுக்கு அலிஃப் பாத்தா கூட தெரியாது. ரமதானுக்கு முன்னாடி நாங்கள் குர்ஆனை ஓதணும்னு சொன்னால் அது எப்படி முடியும்? சாத்தியமா என்றால் நிச்சயமாக சாத்தியம். குர்ஆனை ஓதுவது, கற்றுக்கொள்வது மிகவும் எளிதானது. என்ன செய்யணும்? முதலாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனினுடைய தனித்தனி எழுத்துக்களை நாம் சரியாக உச்சரிப்போடு கற்றுக்கொள்வது. உதாரணமாக ஹம்ஸா, ப, த, ச, ஜீம், ஹ, ஹா என்ற இந்த தனித்தனி எழுத்துக்களை கற்றுக்கொள்வது. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? ஜாயிண்ட் லெட்டர்ஸ், அதாவது கூட்டெழுத்துக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக பிஸ்மி என்பதில் ப, சீன், மீம் இந்த 3 எழுத்துகளும் சேர்ந்து வரும். தனித்தனியான எழுத்துகளாக இருக்கும்போது அரபி எழுத்துகள் அதனுடைய முழு வடிவத்தோடு வரும். ஆனால் அதே அரபி எழுத்துகள் வார்த்தைகளில் சேர்ந்து வரும்போது ஒரு எழுத்தினுடைய முழு தோற்றம் இருக்காது. அதற்கு மாறாக அந்த எழுத்தினுடைய ஃபேஸ், தலைப்பகுதி மட்டும் இருக்கும். உதாரணமாக பாவை எடுத்துக்கொண்டால் அந்த பாவினுடைய எழுத்தினுடைய துவக்கமும் அதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நுக்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த புள்ளியும் கீழே இருக்கும். தாவாக இருந்தால் மேலிருக்கும். இது போன்ற கூட்டு எழுத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா. நம்முடைய நடைமுறையில் ஜபர், ஜேர், பேஷ் என்று நாம் சொல்வோம். இந்த ஜபர், ஜேர், பேஷ் பெற்ற எழுத்துக்களை எப்படி நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் மிகவும் எளிமையானது தான். நான்காவதாக ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு எப்படி இணைப்பது? அதற்கு சுக்குன் என்று சொல்வார்கள். உதாரணமாக அல்ஹம்து என்பதில் ஹம்ஸா, லாம் என்ற இந்த இரண்டையும் இணைத்து அல் என்று சொல்வோம். ஹம், ஹா, மீம் என்ற இரண்டையும் இணைத்து ஹம் என்று சொல்வோம். அல் ஹம் து என்று நாம் ஓதுகின்றோம். இந்த சுக்குனுடைய பாடத்தை கற்றுக்கொள்வது. அதற்கு பிறகு நீட்டல் எழுத்துகள். உதாரணமாக தமிழில் அ, ஆ. அ என்பது ஜபருடைய சப்தத்தை கொடுக்கும். அ என்பது நீட்டல் எழுத்துக்களுடைய சப்தத்தை கொடுக்கும். உதாரணமாக அல்ஹம்துலில்லா என்று சொல்கின்றோம். லில்லா என்பது நீட்டல் குறியீடு. அல் ஆலமீன், ஆ என்று நாம் உச்சரிக்கின்றோம். இதுவும் நீட்டல் குறியீடு. இது போன்ற குர்ஆனினுடைய அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்மால் ரமலானிற்கு முன்பாக குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும். அதை அல்லாஹ்விடத்திலே ஓதி காண்பித்து குர்ஆனுடைய நெருக்கத்தை, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும். எனவே மனம் தளர்ந்து விட வேண்டாம். அல்லாஹ்விற்காக வேண்டி குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். குர்ஆனை ஓதத் தெரிந்தவர்கள் அதை ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்த்து முத்தமிட்டு ஓதி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.